ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கார்ட்போர்டு வச்சு ரொம்பவே சிம்பிளாக ஒரு பியூட்டிஃபுல்லான வால் ஹேங்கிங் தான் வந்து பண்ணலாம். நாங்கள் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் வச்சு நான் இந்த மாதிரி பெரிய ரவுண்ட் வந்து போட்டுக்கிறேன். அதுக்குள்ளே வந்து குட்டியாக வர மாதிரி ஒரு பிளேட் எடுத்து குட்டியாக ஒரு ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ இது 2 ரவுண்டையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. நமக்கு வந்து 2 ரவுண்டு வந்து கிடைக்கும். உள்ளே வந்து கேப்பாகவும் வெளியே வந்து ஒரு ரவுண்டு வந்து கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். உள்ளே வந்து நைஃப் யூஸ் பண்ணியும் வெளில வந்து சிசர் யூஸ் பண்ணியும் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இதே மாதிரியே கார்ட்போர்டில் வந்து ஹார்ட் வந்து பண்ண போகிறோம். அதுக்காக வந்து சேம் வெளியே ஒரு ஹார்ட் உள்ளே ஒரு ஹார்ட் இருக்க மாதிரி பேப்பரில் வரைஞ்சி அதையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து இதே வந்து மெஷர்மெண்ட்டாக வச்சு கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். இதே மாதிரியே வரைஞ்சி இதே மாதிரி கார்ட்போர்டில் வந்து ஒரு 10 பீஸ் கிட்ட வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளே வந்து நைஃப் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணிங்கன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும். மேலே இருக்கும்போது சிசர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நைஃப் யூஸ் பண்ண வந்து கேர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே நம்ம இந்த ஹார்ட் தான் வந்து ஒட்ட போகிறோம். உங்களுக்கு வேணால் ஃப்ளவர் ஷேப் கூட நீங்கள் பண்ணி ஒட்டலாம். நான் வந்து ஹார்ட் ஷேப் தான் வந்து பண்ண போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து 1 பை 1 வந்து ஹார்ட்டை வந்து ஒட்டிக்கலாம். உங்களுக்கு ஹார்ட்டில் வந்து நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு பெயிண்ட் பண்ணுறது வந்து பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வந்து கலர் பேப்பர் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட வந்து நீங்கள் ஹார்ட்டில் வந்து ஒட்டிக்கலாம். இல்லை உள்ளன் த்ரெட் இருக்குது பார்த்திங்களா, அதை கூட இந்த ஹார்ட்டில் சுற்றினீங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நான் வந்து பெயிண்ட் தான் வந்து பண்ணிக்க போகிறேன். இது ஃபுல்லாகவே வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்க போகிறோம். உங்களுக்கு வேணால் நான் சொன்ன வந்து ஆப்ஷனில் எது பிடிக்குதோ அதை வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஹார்ட்டு ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து நான் ரெட் கலர் வந்து கொடுத்துக்கிறேன். கலர் வந்து நீங்கள் கலர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த கலர் வந்து பிடிக்குமோ அந்த கலரில் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளவர் பண்ணுறீங்கன்னா ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி கலர் கூட கொடுத்துக்கலாம். நான் ஹார்ட் பண்ணுறதுனால ரெட்டு வந்து கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்கும். அதனால் நான் வந்து ரெட்டு வந்து கொடுத்துக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான். ரொம்பவே ஈஸியாகவும் வந்து குயிக்காக வந்து பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பேப்பர் பிளேட் வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா, அதை மடித்து இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் பிளேட் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா கார்ட்போர்ட் அட்டை வந்து மெலிசாக இருக்கிற கார்ட்போர்டில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பேப்பர் பிளேட் வந்து உங்கள்கிட்ட வேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ளவர் வந்து ஒட்டிட்டு இதுக்குள்ளே குட்டி ஃப்ளவர் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு 7 சென்டிமீட்டரில் வந்து நான் ஒரு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். எடுத்து அதே மாதிரியே ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணி இந்த குட்டி ஃப்ளவரை வந்து அதுக்குள்ளே வந்து ஒட்டிக்க போகிறோம். இதுக்கு மேலே வந்து நம்ம அந்த பெரிய ஃப்ளவர் பண்ணும்போது கொஞ்சம் பேப்பர் வந்து கட் பண்ணி கீழே போட்டோம் பார்த்திங்களா, அதை எடுத்து குட்டியாக வந்து ரவுண்ட் மாதிரி கட் பண்ணி இதுக்கும் நடுவில் வந்து ஒட்டினோன்னா நமக்கு வந்து ஃப்ளவர் ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். அந்த வேஸ்ட்டாக இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கோங்க. குட்டி ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம், பெரிய ரவுண்டாகவும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு 8-9 பூ வந்து பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதை சுற்றி வந்து இந்த ஃப்ளவர் இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிக்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஒரு வால் டெக்கர் தான். ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். ஒரு வால் ஃபுல்லாக இதே வந்து குட்டி சைஸில் பண்ணி இல்லை இதே சைஸில் பண்ணி ஒரு வால் ஃபுல்லாக நீங்கள் வந்து கேப் விட்டு ஒட்டினீங்கன்னா அந்த வாலே வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். எல்லோரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம். நீங்கள் குட்டியாக பண்ணும்போது ஃப்ளவரை வந்து சைஸ் வந்து இன்னும் குட்டியாக வந்து பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலெலாம் வந்து எம்டியாக இருக்குது பார்த்திங்களா, ஒயிட் ஸ்டோன் இருந்தால் ஒயிட் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். அப்படி ஒயிட் ஸ்டோன் ஒட்டுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையா தேவைப்படும். நான் வந்து மெட்டாலிக் கலரில் சில்வர் கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து இந்த மாதிரி பட்ஸை வச்சு டாட்டாக வச்சுருக்கேன். ஒயிட் கலர் பெயிண்ட்லேயும் வைக்கலாம், அதுவுமே அழகாக தான் இருக்கும். ரொம்பவே சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். இது பின்னாடி வந்து டபுள் டேப் போட்டு நீங்கள் வாலில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஒட்டி காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து இந்த கிராஃப்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.